ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம்ங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாட்டுறோம் தூக்குறோம் விளையாடுறதுக்கு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற இந்த டைமில் ஈஸியான 5 கேள்விகள், அதுவும் சினிமாவில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ இந்த கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா, வெறும் 5 ஈஸியான கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்கிறவங்களுக்கு வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. அப்படின்னும் போது நீங்கள் எதனால் வெயிட் பண்ணணும் அப்படின்றேன். பட்டுன்னு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, விளையாடலாம். காலர், ஃபர்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ. சரி, நீங்கள் எப்படி கால் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஆனால் என்ன, எங்ககிட்ட ஃபோனில் கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க. அப்புறம் அந்த டிவி வால்யூம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அப்போ தான் நீங்களும் நானும் விளையாட முடியும். அப்படி விளையாண்டாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். என்ன, கரெக்டு தானே? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. நிரஞ்சனி, வேதாரண்யத்துல இருந்து. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அதிதி சங்கர். அதிதி சங்கர் பத்தின கேள்வியா? ஆமா. ஓகே, அதிதி சங்கரும் கார்த்தியும் சேர்ந்து நடிச்ச படம் எது? விருமன். சூப்பரு. உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே. மாவீரன் படம் இருக்கு இல்லையா, அதிதி சங்கருடைய நடிப்புல, அதுல அதிதி சங்கருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? நிலா. சூப்பர், வெரி குட். உங்களுக்கான 3வது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே சார். உங்களுக்கு என்ன படம் ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிப்புல? விருமன் பிடிக்கும். விருமன் தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமா. வெரி குட். சரி, போவோமா? ஓகே, அதிதி சங்கருடைய நடிப்புல நம்ம நேசிப்பாயா அப்படின்ற ஒரு படம் பார்த்தோம் இல்லையா? இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? விஷ்ணுவர்தன். சூப்பர், வெரி குட். உங்களுக்கான 4வது கேள்வி போறோம், சரிங்களா? அதிதி சங்கருடைய நடிப்புல அவங்களுக்கு அறிமுகமா கிடைச்ச அந்த வெறுமன் திரைப்படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய எடிட்டர் பேர் என்ன? 5 4 3 நல்லா யோசிங்க. ஆனா டைம் முடிஞ்சு போச்சு. வெங்கட்ராஜன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஃபர்ஸ்ட் காலரே வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். ஓகே, இவங்க வின் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் இவங்களுக்கு தான் அப்படின்னு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுங்க. இப்படி ஸ்லிப் ஆயிட்டோம் அப்படின்னு. அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கமல்ஹாசன் அவர்களை பத்தின கேள்வியா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை பத்தின கேள்வி உங்களுக்காக. 5ல முதல் கேள்வியா போறோம், சரிங்களா? சொல்லுங்க. அவருடைய பிறந்த ஊர் எது? பரமக்குடி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்புல நிறைய படங்கள் வந்திருக்கு இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் மலையாள படமா அவர் எந்த படத்துல நடிச்சாரு? 5 4 3 2 1 0. மா குரல் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, எல்லாம் நல்லா ட்ரை பண்ணீங்க, அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். 5 கேள்விகள் தான், அதுவும் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றி தான். சினிமாவில் நமக்கு எல்லாருமே கொஞ்சம் பரிச்சயமானவங்க தான். பட் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டை ஹார்ட் ஃபேனாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கலாம். அப்படி யாரு? நெக்ஸ்ட் காலர். வணக்கம். 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 உங்கள் பேர், ஊர் சொல்லுங்க. ராஜபாளையம், எம்ஜிஆர். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? எம்ஜிஆர் அவர்களை பற்றின கேள்வி தானே? ஓகே, ராஜா தேசிங் படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யார்? இசையமைப்பாளர்லாம் தெரியாதுங்களே. ஆஹா, ஜி ராமநாதன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி. ஓகே ஓகே, கரெக்டு தான். அவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. அவங்க சொன்னது தவறான பதில், என்ன பண்ண முடியும்? சரி, பரவாயில்ல. அடுத்தது யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ஏ ஒலி தனி ஒலி சீண்டாத என்ன படம்? படையப்பா. சூப்பர். அதுக்கே தப்புன்னு சொல்ல வேண்டியது இல்லையா? இல்லைங்க, திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகுது, ஒரு கன்ஃபியூஷன். சரி, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம், சரிங்களா? ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான டிஷ் எதுன்னு சொல்லுங்க பாப்போம்.
டிஷ்ஷுங்களா? சாப்பிட்றது. சிக்கன் 65 ஐ திங்க். சிக்கன் சிக்கன் கறி என்பதுதான் சரியான பதில். என்னங்க நீங்க உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும்னா இப்போ அவருக்கு பிடிச்சது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இல்லையா? ஆமாங்க ஆமா. கேட்டீங்களே சிக்கன் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் கடைசியில தப்பா விட்டீங்களே. கேள்விங்களா இதுவும்? ஆமா இதுவும் என்ன நினைச்சீங்க அப்புறம்? இல்ல ஓகே, நீங்க ஏதோ கேக்குறீங்கன்னு நினைச்சேன். ஜாலியா எல்லாமே நம்ம ஜாலியா கேட்டுட்டு இருக்கோம். ஈஸியா இருக்கட்டுமே உங்களை அடுத்த கேள்வி கொண்டு போக வைக்கலான்னு கேட்டா சிக்கன் 65 அப்படின்றீங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். என் பேர் கௌசிக் திருவள்ளூர். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கிறீங்களா? ரெடி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. ரீசெண்டா அவர் நடிச்ச திரைப்படம், அதுல 3 எழுத்து படம். என்ன படம்? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இல்ல, 3 எழுத்து தான் வரணும். LIK. சூப்பர். என்ன பண்றது, நீங்க பிரதீப் ரங்கநாதன் கேட்டா இப்படிதான் நான் கேள்வி கேட்கணும். சரி, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. கோமாளி திரைப்படத்துல ஹீரோ ஹீரோயின்ஸ் 2 பேர் யார் யார்? ஹீரோ ஹீரோயினா? ஆமா, 2 பேரு. பேர் வேணுமா? ஆமா, பேர் வேணும். யார் நடிச்சா? ஹீரோவா யார் நடிச்சா? ஹீரோயின்ஸ் 2 பேர் யாரு? 5 4 ஒரே நிமிஷம். 2 1. ஜெயம் ரவி. கஜிலா அவர் பால். என்னப்பா கூகுள் பண்றதெல்லாம் ஓகே தான். அத இந்த கோமாளின்னு பாருங்க. சம்யுக்தா, காஜல் அகர்வால், ரவி மோகன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். அவர் கோமாளி நடிச்சிருப்பாரு. அடிச்சது ஏதோ ஹிந்தி படத்துக்கு போயிருக்கோம். அதுக்கு படிச்சுட்டு இருக்காரு போல இப்போ. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், திருப்பூர்ல மதன் பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கார்த்தி அவர்கள். கார்த்தி அவர்களை பத்தின கேள்வியா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எல்லாமே பிடிக்கும். ஏதாவது ஒரு திரைப்படம் தான். என்னெல்லாம் கேட்டா நான் பையா தான் சொல்லுவேன். எனக்கு வந்து பார்த்தா நான் மாடல் பையா. எனக்கு ஓகே பையா தான். பையா. சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? இந்த பையா திரைப்படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? லிங்குசாமி. சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி. சர்தார் திரைப்படத்துடைய டைரக்டர் யாரு? சர்க்காருங்களா? மித்ரன். PS மித்ரன். சூப்பர். உங்களுக்கான 3வது கேள்வி போறோம். சரிங்களா? கார்த்தி அவர்களுடைய நடிப்புல மெய்யழகன் படம் இருக்கு இல்லையா? ஆமா. இதுல கரகாட்டம் பாட்டு பாடுவாரு. அது என்ன பாட்டு? கரகாட்ட பாரு எந்த மானதா. சூப்பர். உங்களுக்கான 4வது கேள்வி கார்த்தி அவர்களை பத்தி. சரிங்களா? சுல்தான் திரைப்படத்துல லால் நடிச்சிருப்பாரு இல்லையா? என்னங்க? லால் அவருடைய கதாபாத்திரம் என்ன? பெயர். அவரோட க்ளூ கொடுக்கலாமா சார்? க்ளூவா? 4வது வரைக்கும் வந்துட்டீங்க. ரொம்ப ஈஸி. நான் சொன்னதுக்கு அப்புறம் அடடே அப்படின்னு கேட்பீங்க நீங்க. மன்சூர் என்பதுதான் சரியான பதில். ஓகேங்களா? நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இதே வேகத்தில் அடுத்த கலர் யாருன்னு கேட்போமா? வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வையம்பட்டாள கவிதைராஜ் பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? டி ராஜேந்தர் பத்தி கேளுங்க. டி ராஜேந்திரன் பத்தின கேள்வியா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. ரயில் பயணங்கள் படம் இருக்கு இல்லையா? பார்க்கலையா? சொல்லுங்க. ரயில் பயணங்கள் ஹீரோயின் யாரு? என்ன படம்? ரயில் பயணங்கள். ஜோதி என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். எஸ், ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க. யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. ஹரிபாபு, திருவள்ளூர். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? வடிவேல் சார். வடிவேல் அவர்களை பத்தின கேள்வியா? ஆஹா, வந்துட்டாயா. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? வடிவேல் அவர்களுடைய ஒரிஜினல் பெயர் என்ன? தி OG நேம். 5 4 3 2. தெரியலையா? சொல்லுங்க. தெரியல சார். குமார வடிவேல் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னும் வந்ததும் அப்படியே ஏறி போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தனே. ஃபர்ஸ்ட் கேள்வியே ஈஸியாக தானே கேட்டோம். சரி, அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? உண்மைதான், சென்னை. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன்.
ஓகே, ரெடியா இருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, சிவகார்த்திகேயன் நடிப்புல வந்த மெரினா படத்துல சிவகார்த்திகேயனுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? செந்தில்நாதன். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஹீரோ அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருப்பாரு இல்லையா, அதுல அவர் கூட கோ ஆக்டரா நடிச்சது யார்? அர்ஜுன். சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் இருக்குல்ல, இதுல 2 ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அதுல செகண்ட் ஹீரோயினா நடிச்சவங்க பேர் என்ன? 5 கலிங்கு படத்துல கூட அவங்க ஹீரோயினா வந்திருப்பாங்க. அதெல்லாம் விடுங்க, பேர் டைம் முடிஞ்சு போச்சு. பிந்து மாதவி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினி. ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ஆர் யூ ரெடி? விளையாடுறதுக்கு தயாரா? தயார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? ரஜினிகாந்த் அவர்களுடைய கேள்வி. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம், இங்க சந்தோஷம் இல்லை அப்படி சொல்லி சொன்னா வேற எங்க போனாலும். இந்த வசனம் எந்த படத்துல வரும்? லிங்கா. சூப்பர். உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே. ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல எந்த படத்துல அந்த பாட்டு தான் நீங்க ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க. சரி, ஓகே, டயலாக்கே போடுவோம். ஓகே, சரி. நல்லவன் எப்பவுமே சாக மாட்டான் அப்படின்ற ஒரு டயலாக் எந்த படத்துல வரும்? நல்லவன் எப்பவுமே சாக மாட்டான். பாஷா. பாஷா இல்லை, தளபதி என்பதுதான் சரியான பதில். ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கவிதா from திண்டிவனம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? நதியா மேடம். நதியா அவர்களை பத்தின கேள்வியா? ஆமா. வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி, நதியா அவர்களுடைய பர்த் நேம் என்ன? என்ன உங்களுடைய ஒரிஜினல் பேர் என்ன? 5 4. அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல இந்த பேர் தான் இருக்கும். ஆப்ஷன் தெரியலையா? குளு கொடுங்க. குளுவா? நான் அப்படின்னு முடியுங்க பேரு. நாவா? நான் முடியும். ஜரீனா என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? சரி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. உமா from சிதம்பரம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? நடிகை ராதா மேடத்தை பத்தி. நடிகை ராதா அவர்களுடைய கேள்வியா? உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கா? அம்மன் கோயில் கிழக்காலே. அம்மன் கோயில் கிழக்காலே. அம்மன் கோயில் மேற்காலேன்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த படம் பார்த்திருக்கீங்களா? இல்ல, எனக்கு கிழக்காலே தான் தெரியும். நல்லா இருக்கும், அது பார்ட் 2. அம்மன் கோயில் மேற்காலே. நீங்க எடுக்கிறீங்களா? எனக்கு இல்ல, நீங்க எடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல. சரி, உங்களுக்கான கேள்விக்குள்ள போலாம். இளம் ஜோடிகள் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, இதுல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? லட்சுமி. என்ன? சீதா. லக்ஷ்மி. லக்ஷ்மி இல்ல, சீதா மட்டும்தான், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இப்போ ஒருவேளை எதனால இவங்க லக்ஷ்மின்னு இருப்பாங்க, அது சீதா லக்ஷ்மி அப்படிலாம் பேர் இருப்பாங்க, அதுல கன்ஃபியூஸ் ஆகி கேட்டிருப்பாங்க போல. வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. கற்பகம் from சென்னை. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கிறீங்களா? இந்த எல்ஐக்கு உங்களுக்கு என்ன திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? டாக்டர். என்னது? டாக்டர். டாக்டர் படமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, டாக்டர் படத்துடைய இசையமைப்பாளர் யாரு? மியூசிக் அனிருத். சூப்பர், வெரி குட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? இந்த டான் திரைப்படத்துல ஹீரோயினுக்கு ஒருத்தங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க, உங்க பேர் என்ன? சிவானி. 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 சிவானியா? சிவாங்கி. 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 உஷாரா இருக்கீங்கப்பா. வெரி குட். சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? மாவீரன் திரைப்படத்துல சிவகார்த்திகேயனுக்கு தாயாக நடித்தது யாரு? தீபா. குண்டு. சரிதா மேம். சரியான பதில்.
ஓகே கரெக்ட். அடுத்த கேள்வி போமா? ஆ. 4வது கேள்வி உங்களுக்காக. இந்த டாக்டர் திரைப்படத்துல எடிட்டர் யாரு? ஃபைன். டாக்டர் எடிட்டர் க்ளூ கொடுங்களேன். எடிட்டர் டாக்டர் கிட்ட எதுக்காக போவோம்? 2 டாக்டர் கிட்ட மெடிசனுக்காக. மெடிசனுக்காக போவோமா? நிர்மல் நிர்மல் நிர்மல். நிர்மல் டைம் முடிஞ்சு போச்சு. டைம் முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டேன். டைம் அப். சரிங்களா? நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கூகுள் பண்ணுங்க இதுக்கப்புறம். டபக்கு 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 டபக்குன்னு பண்ணணும். நீங்க லேட் பண்ணீங்கன்னா விளையாடி பார்த்துக்கோங்க. விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடய அடுத்த கேள்வி யாருக்கு கேட்க போறோம். ஹலோ வணக்கம்ங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமம் சங்கர். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? இளைய தளபதி விஜய் சார். ஓகே ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன படம்? திருமலை சார். திருமலையா? அரசு தானே கண்டுபிடிச்சீங்க. ஏன்னா பாதி லாக் நான் மாத்தினேன். சூப்பர், வெரி குட். உங்களுக்கான 2வது கேள்விக்கு போறோம். சரிங்களா? சரிங்க சார். தளபதி விஜய் அவர்களோட நடிப்புல எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. இந்த டயலாக் என்ன படம்? 5 4 3 2. என்னங்க திருமலையை கண்டுபிடிச்சீங்க, இந்த படத்தை கண்டுபிடிக்க முடியலையா? சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. பைரவா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சாரி சார். ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ. பைரவா. ஓகே அடுத்த காலர் கொடுங்க. வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பேரு ஊரு? மஞ்சுளா. வந்து ஏங்க நான் என்ன பண்ணேன் வந்தனா அப்படிங்கிறீங்க? டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. உங்க பேர் வந்தனாவா? மஞ்சுளா. 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 சரி சரி, அந்த டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. ஒன்றும் கேட்க மாட்டேங்குது நீங்க பேசுறது. கம்மி பண்ணிட்டீங்களா? ஐயோ, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரைட்டு, நீங்க பேசுறதே கேட்கல போங்க. ஓகே நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ வணக்கம். சரிதான், ஒரு சில பேர் இப்படி தான் வெயிட் பண்ணுவாங்க. சரி அந்த கால் இல்லையே, அடுத்த கால் நம்ம இருக்காங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஜம்ப் ஆகும்போது பட்டன் இவங்களுக்கு கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விளையாடலாம். விளையாடி உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களாலையும் ஜெயிக்க முடியும். 1000 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படின்னும் போது எதனால் வெயிட் பண்ணணும்? வின்தாரா கிளப் அந்த கிஃப்ட் வவுச்சரை வழங்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு சினிமா நடிகரையோ, இயக்குனரையோ, இசையமைப்பாளரையோ, பாடகரையோ, இப்படி யாரை நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? விருதுநகர்லேருந்து ஜீனஸ் பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? விஜய். ஓகே உங்களுக்கான முதல் கேள்வி. முதல்ல ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற வசனம் எந்த திரைப்படத்தில் பேசினார் தளபதி விஜய்? எந்த திரைப்படம்? 5 4 3 2 1. துப்பாக்கி என்பதுதான் சரியான பதில். பேர் தான் வரல, தோட்டா வந்துருச்சு. ஆனா என்னை நோக்கி பயம் தோட்டா தனுஷோட படமாச்சே அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்களா? சரி பரவாயில்ல, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே சூப்பர் தான். என்னன்னா நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் கால் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாங்க் அவுட் ஆகிடுறாங்க. இந்த கேள்வி நமக்கு தெரியுமே, பதில் தெரியுமே, இந்த பிளாங்க் அவுட்லாம் ஆகக்கூடாது. நீங்கள் காமாக ஜாலியாக விளையாட வேண்டிய ஒரு ஷோ தான் இது. இங்கே வந்து உங்களுக்கு நாங்கள் குவிஸ் கேட்கவே கிடையாது, குவிஸ் காம்படிஷனே கிடையாது, அதை மறந்துடுங்க. முழுக்க சிரிப்பு மட்டுமே நடந்திருக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தட்டுறோம் தூக்குறோம். அதில் கேள்வியை ஜாலியாக கேட்போம், பதிலையும் ஜாலியாக தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. ராகப்பிரியா மாதவரம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நடிகை எமி ஜாக்சன். யாரை பற்றி? எமி ஜாக்சன். எமி ஜாக்சன் பற்றின கேள்விகளா? வெரி குட். எந்த திரைப்படத்தில் மெர்சல் ஐட்டன் சாங் வரும்? சூப்பர். ஓகே உங்களுக்கான 2வது கேள்விக்கு போறோம். சரிங்களா? அவங்க முதல்ல தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுத்த திரைப்படம் எது? மദ്രാസ്. என்னது? பட்டினம்.
மதராசப்பட்டினம் என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்விக்கு போறோம் சரிங்களா? ஓகே. ஏமி ஜாக்சனுடைய நடிப்புல ம். தனுஷ் சமந்தா நடிச்ச படம் எது? தங்கமகன். சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி, அவங்க நடிப்புல ரிலீஸ் ஆன தாண்டவம் படத்துடைய எடிட்டர் யாரு? ஓ, எடிட்டர் தெரியாது சார். தாண்டவ படம் தெரியும், விக்ரம் நடிச்சிருக்காங்க தெரியும், ஆனா அதுவும் தெரியும். editor தெரியாது. இது உங்களுக்கு தெரியும். ஓ, ஆனா நானே உங்க வாயிலிருந்து பதில் வர வைக்கவா? சொல்லுங்க சார். மார்க். புரியல சார். மார்க்னா அடுத்து என்ன வரும்? புரியல எனக்கு நீங்க மார்க் சொல்றது. ஆண்டனிங்க. ஓ, மார்க் அண்ட் விஜய் ஆண்டனியா? இல்ல, வெறும் ஆண்டனி தான். ஓ சரி சரி, அதான் Thank you. அவரு எடிட்டரான. சரி பரவாயில்ல விடுங்க, நானும் மார்க்றது நீங்க ஆண்டனின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, சூப்பர். இன்னைக்கும் நிறைய பேர் விளையாண்டாங்க. வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வின் தர கிளம்பலம் கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். அதனால டோன்ட் வெரி. அடுத்ததான் நிறைய பேர் கால் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. இந்த வாரத்தை நீங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வாரத்துக்கு கிளம்பி 4:30 மணிக்கு உங்களை தட்டுறம் தூக்குற நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன். ஆனால் நீங்கள் கூப்பிடும் போது ஃபோன்லாம் கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. அப்புறம் டிவி வால்யூம்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விளையாடணும், ஜெயிக்கணும், அதுதான் எங்களுடைய எண்ணம். ஸோ இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. நான் கிளம்பட்டுமா? இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது விஜய் ஸ்ரீ. அண்ட் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். டாடா பாய், டேக் கேர் மக்களே.